திஸ் இஸ் ரமேஷ். இன்னைக்கு ஐபிஎல் 2026 இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. முதல் கேம் ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இந்த கேமை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, நான் ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்க போகிறது லாங் பேக் பாய்காட் ஹட் ஃபேமஸ்லி செட் ஈவன் மை கிராண்ட் மா கேன் ஹிட் அ 6 இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அது ஏதோ ஒரு ஸ்டேடியம்ல ஒரு ரொம்ப குட்டியா இருக்கிற ஒரு ஸ்டேடியம்ல எவனோ ஒருத்தன் ஒரு 100 அடிச்சான் அந்த இடத்துல. ஸோ அதில் பயங்கரமா 6 எல்லாம் அடிச்சுட்டு, ஸோ அதை பார்த்ததுலேருந்து அவர் சொன்னார், ஈவன் மை கிராண்ட் மா கேன் ஹிட் அ 6 இயர்ங்கிற மாதிரி அது ஒன்று சொல்லியிருந்தாரு. ஸோ அதையே ஐ வாண்ட் டு டெல் இட் ஃபார் சின்னசுவாமி ஸ்டேடியம். ஸோ பிகாஸ் இது ஐ திங்க் இட் இஸ் தி வெரி கைண்ட் ஒன் ஆஃப் த ஸ்மாலஸ்ட் ஸ்டேடியம்ஸ் இன் த வேர்ல்டுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதுலயும் இந்த T20ல என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பவுண்டரி லைன்ஸை இன்னும் கொஞ்சம் உள்ள இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஸோ அதனால 6 அடிக்கிறது இதெல்லாம் ரொம்ப ஈஸி ஆயிடுறது இன் சின்னசுவாமி ஸ்டேடியம். ஸோ கிவன் ஆல் ஆஃப் தட், இது 250, 270, 280 இஸ் ஆல்சோ சேசபிள் இன் சின்னசுவாமி ஸ்டேடியம். ஸோ அதில் இவங்க 200 தான் எஸ்ஆர்ஹெச் ஹேட் மேட் அண்ட் கிவன் இட் டு ஆர்சிபி அப்படின்னாக்கா, 200 இட்ஸ் அ கேக் வாக். யூஸ்வலாக 200 எல்லாம் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். அதில் இந்த ஒரே மெத்தட் தட் ஆக்சுவலி த சேசிங் டீம் கொஞ்சம் ஏதாவது அவங்கள ப்ரெஷரில் போடணும் அப்படின்னாக்கா, அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸில் அந்த பவர் பிளேயில் ஒரு 4 விக்கெட், ஒரு 52 for 4 அந்த மாதிரி ஏதாவது எடுத்தாக்கா, அதுக்கப்புறம் வேணா யூ கேன் புட் சம் ப்ரெஷர் ஆன் த சேசிங் டீம். அந்த மாதிரி செய்யலை அப்படின்னாக்கா, இட் இஸ் அ கம்ப்ளீட்லி கான் கேஸ். ஸோ அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ தெர் வாஸ் ஒன்லி 1 விக்கெட் தான் அவங்க எடுத்தாங்க. எஸ்ஆர்ஹெச் ஒன்லி 1 விக்கெட் தான் எடுத்தாங்க. ஈவனோடது த ஃபர்ஸ்ட் விக்கெட் விச் வெண்ட். So that Phil Salt ஓடுது. ஸோ அதுக்கப்புறம் then it was actually Devdutt Padikkal came in and played a blinder, absolute blinder. And அதுக்கப்புறம் after he got out also Patidar came and played another blinder. So in the ரெண்டு blinders தான் it actually took RCB to an easy win, which gave actually Kohli the opportunity to play the new role that he's been playing. So in the last IPL actually என்னன்னா, the first அந்த opening ஒரு ஆங்கரிங் த சேஸ், ஆங்கரிங் த கேம். ஸோ நான் ஒரு பக்கம் நிற்கிறேன், நீங்கள் மற்றவங்க எல்லாம் அடிச்சுட்டே வாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் தான் கோலி ஹஸ் பின் பிளேயிங். ஸோ அதுதான் இன்னைக்கும் ஹி கண்டினியூ டூயிங் தட். ஸோ ஹி எண்டட் அப் கெட்டிங் a 69. பட் இட் வாஸ் Patidar அண்ட் இட் வாஸ் Devdutt Padikkal. இவங்க ரெண்டு பேர் தான் அவங்க பிளைண்டர்ஸ் தான். இட் ஆக்சுவலி கம்ப்ளீட்லி சேஞ்ச் த கோர்ஸ் ஆஃப் த கேம். ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன். அண்ட் தென் in the end actually RCBக்கு ரெண்டு பேர் கான்ட்ரிபியூட்டட் மேஜர்லி ஃபார் தர் விக்ட்ரி. ஒருத்தன் கேமை விட்டு வெளில போனவன், 11 விட்டு வெளில போனவன். இன்னொருத்த 11க்குள்ள வந்தவன். 11 விட்டு வெளியில போனவன் இந்த ஜாக்கப் டஃபி. அவன் தான் இந்த 4 for 23 ஃபர்ஸ்ட், 3 for 23 ஒரு 4 ஓவரில் he took the first 3 wickets of SRH. அதுக்கு அவனை கண்டினியூஸாக போலிங் கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் தென் he was removed and then the impact பிளேயராக உள்ள வந்தது தான் Devdutt Padikkal. Devdutt Padikkal actually 7th over 8th overலயே Devdutt Padikkal came into the team. So he actually fielded for 13 overs when SRH was batting. அதுக்கப்புறம் then he came and played a blinder, as I said. 61 runs from 23 balls, 26 balls actually. That is what changed the course of the game for RCB. இதுல SRH ஓட இது ஒன்று சொல்லணும் அப்படின்னாக்கா, எஸ்ஆர்ஹெச் இனிஷியலாக 3 விக்கெட் ரொம்ப சீக்கிரம் 3 விக்கெட் ஃபர்ஸ்ட் போயிடுது. அந்த 3 விக்கெட்ல ஒன்று சொல்லியே ஆகணும். ஒன்று அபிஷேக் சர்மா ஐ டு நாட் நோ, ஹி இஸ் ஆல்வேஸ் பீன் ஃபிளாட்டரிங் டு டிசீவ். ஸோ இது ரெகுலராக ஈவன் இந்த வேர்ல்ட் கப், T20 வேர்ல்ட் கப், இப்போ லாஸ்ட் நடந்த வேர்ல்ட் கப்லேருந்து எடுத்துன்னு வந்தீங்கன்னாக்கா, அங்கே ஒரு 10 கேம் ஹி பிளேட். அண்ட் ஆல்சோ ஹி ஹஸ் பிளேட் 1 கேம் ஹியர் இன் ஆர்சிபி. for SRH. So in the 11 games-ல ரெண்டு கேம்ல மட்டும்தான் 50, he has crossed 50 2 times. அதை தவிர்த்து 9 கேம்ஸ்ல he has not done very well at all. So he is been something like a kind of flattering to deceiveங்கிற மாதிரி ஒரு இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். So he needs to really work on his game. So இல்லாட்டி because he starts hitting the ball from the ball one. So அதை மாற்றி he has to come up with some kind of a strategy if at all he has to stay on to play the entire IPL season, right? That's the first one. Second, அதுக்கப்புறம் இந்த 3 விக்கெட் போனதுக்கப்புறம் கிளாசன் அண்ட் இஷன் கிஷன் ரெண்டு பேரும் தான் they were able to kind of build a very big partnership, and then they brought the team to some kind of a good level.
அதுக்கப்புறம் ஆனா வந்து என்னன்னாக்கா இவங்க 2 பேரும் அவுட் ஆனது வந்து அந்த கேட்ச் பிடிச்சது வந்து ஃபில் சால்ட். அதுல ஒரு கேட்ச் வந்து இஷான் கிஷனோட கேட்ச் வந்து இட் வாஸ் அன் அப்சல்யூட் பிளைண்டர். ஹி ஜஸ்ட் பிளக்ட் இட் அவுட் ஆஃப் த ஏர் அப்படின்னு சொல்ற மாதிரி அது வந்து ஒரு ஜான்டி ரோட்ஸ் கைண்ட் ஆஃப் அ கேட்ச் ஆர் இட்ஸ் அ கோல் கீப்பர்ஸ் கேட்ச்ங்கிற மாதிரி வந்து ஒரு டெரிஃபிக் கேட்ச் ஒன்று பிடிச்சிட்டு he actually cut Ishan Kishan's game. Ishan Kishan was going, he was galloping across and then 80 runs அடிச்சிட்டு he could have even gone on to score a 110 120 or something and அந்த மாதிரி போயிருக்கலாம். பட் ஆனால் அதை வந்து கட் பண்ணிட்டான். அது ஒன்று. பட் ஆனால் கிளாசனோட கேட்ச் வந்து எனக்கு ரொம்பவே டவுட்டாக இருக்கு. பிகாஸ் ஐ somehow thought that the third umpire didn't have the right angle to check and tell whether it was a clean catch or not. So எனக்கு என்னவோ வந்து ஃபில் சால்ட் he actually touched the boundary ரோப்புங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் ஆனால் ஐ do not know with what authority and with what kind of this thing that the third umpire said it is an out அப்படின்னு சொன்னது எனக்கு தெரியல. ஸோ பட் இன் எனி கேஸ் வந்து கிளாசன் அண்ட் இஷன் கிஷன் தான் வந்து தே ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் தே பில்ட் சம் கைண்ட் ஆஃப் திஸ் திங். பட் அதுக்கப்புறமும் வந்து தே குட் ஹவ் ஆக்சுவலி SRH could have become they could have ended up with about 175 180 if not for Aniket Verma. ஸோ அவன் தான் இந்த எண்ட்ல வந்துட்டு கொஞ்சம் he scored some good runs and then he was able to bring it to 200. But as I said, 200 is absolutely not at all a big score in the Chinnaswamy Stadium. So Chinnaswamy Stadium la வந்து ஒரு 260 270 அதுதான் வந்து it is a slightly challenging score. அதுவும் பண்ணிட்டும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல வந்து you have to pick some wickets. அது பண்ணலன்னாக்கா the game is gone. So which is what happened today. So that's all for today. Thank you very much.